गाइस வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஆந்திரா ஸ்டைலில் பருப்பு பொடி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு டம்ளர் பாசி பருப்பு வந்து எடுத்துக்கிறேங்க. நல்லா சிவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் துவரம் பருப்பு ஒரு டம்ளருங்க, அதையும் நல்லா சிவக்க வறுத்துடலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஒரு டம்ளருங்க. இந்த மூணுமே ஒரே அளவு தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 வரமிளகா, கொஞ்சமாக ஆயில் விட்டு இதையும் நல்லா வறுத்துடலாங்க. கொஞ்சம் காந்தரம் அடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் கல்லுப்பு வந்து போட்டு வறுத்துக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் ஜீரகம், இதில் 2 ஸ்பூன் மிளகு, இதையும் போட்டு நல்லா வறுக்கலாங்க. இது இப்போ கொட்டிடலாம் பிளேட்டில். அதுக்கப்புறம் 2 கட்டி பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் விட்டு இது இப்போ சிவக்க வறுத்துடலாங்க. வறுத்தாச்சுங்க. இப்போ அதிலே கொட்டிடலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இதிலே வறுத்துடலாங்க. இதையும் வறுத்தாச்சு. உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா ஆயிலே ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் பெருங்காயத்தூள் தான் இருந்தது, அதனால் அதை போட்டுக்கிறேங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா அது வந்து கொரகொரப்பாக இல்லாமல் நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அதை வந்து அரைச்சி எடுத்துடலாங்க. அரைச்சாச்சுங்க. நல்லா பவுட்ரு மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற விட்டு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா, ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஒரு 3 மாதத்துக்கு வந்து வச்சு சாப்பிட்லாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி